தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை. மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்க நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நீர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தின் வழியாக எங்களை கழுவி தூய்மையாக்கும். எங்கள் பாவங்களால் நீர் அடைந்த வேதனைகளை உணர்ந்து உண்மையான மன வருத்தத்தோடு இந்த சிலுவை பாதையை தியானிக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் சிலுவைகளை உம்மை போலவே பொறுமையோடு சுமக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆமேன். முதல் நிலை, இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுதல். அதிகாரத்தின் முன் உண்மை மௌனமாக நின்றது. அநியாயமான தீர்ப்பை பிலாத்து வழங்கிய போது இயேசு அதை எதிர்த்து பேசவில்லை. நாம் இன்று எத்தனையோ முறை பிறரை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி அவர்களை மனதளவில் கொலை செய்கிறோம். அதிகார வர்க்கத்துக்கு அஞ்சி உண்மையை பலியிடுகிறோம். பிறரை தீர்ப்பிடும் முன் நம் உள்ளிருக்கும் கரைகளை எண்ணி பார்ப்போம். நீதி சாகும்போது மௌனமாக இருப்பதும் ஒரு குற்றமே. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். தன் மரண கருவியை தானே முத்தமிட்டு ஏற்றார் இயேசு. நாம் நம் வாழ்வின் சின்ன சின்ன கஷ்டங்களை கூட சுமக்க முடியாமல் முணுமுணுக்கிறோம். அடுத்தவர் மீது பழி போடுவதிலேயே காலத்தை கழிக்கிறோம். பொறுப்புகளை தட்டி கழிப்பதும் சிலுவைகளை தூக்கி எறிவதும் நமக்கு பழகிவிட்டது. நம்முடைய தவறுகளால் உருவான சிலுவைகளை துணிச்சலோடு சுமக்க பழகுவோம். வலி இல்லாமல் வெற்றி இல்லை என்பதை உணர்வோம். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுதல். கடவுளின் மகன் மண்ணில் விழுந்தார். பாரம் தாங்காமல் உடல் தளர்ந்த போது சுற்றி இருந்தவர்கள் ஏளனம் செய்தார்கள். நாமும் பிறர் தடுமாறி விழும்போது கை தூக்கி விடுவதற்கு பதில் அதை கண்டு ரசிக்கிறோம். ஒருமுறை விழுந்தால் எல்லாம் முடிந்துவிட்டது என விரக்தியில் முடங்குகிறோம். வீழ்ச்சி என்பது தோல்வி அல்ல, எழுந்து நடக்காததே தோல்வி. இறைவனின் பலத்தோடு மீண்டும் எழுந்து நடக்க துணிவோம். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்தித்தல். மகனின் காயங்களை அன்னை கண்டார். அன்னையின் கண்ணீரை மகன் கண்டார். வார்த்தைகள் இல்லா அந்த சந்திப்பு இதயங்களை ரணமாக்கியது. இன்று நாம் பெற்றோரை முதியோர் இல்லங்களில் தவிக்க விடுகிறோம். அவர்களின் அன்பை விட பணமே பெரிதென அலைகிறோம். கஷ்ட காலத்தில் நம்மை தாங்கிய இதயங்களை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். அன்புக்கு கொடுக்கும் மரியாதையே உண்மையான பக்தி என்பதை மறக்க வேண்டாம். ஐந்தாம் நிலை, சீமோன் இயேசுவுக்கு உதவுதல். விருப்பமில்லாமல் வந்த சீமோன் விதியின் கட்டாயத்தால் சிலுவையை சுமந்தான். பல நேரங்களில் நாமும் பிறருக்கு உதவ தயங்குகிறோம். அது நம் வேலை இல்லை என ஒதுங்குகிறோம். சுயநல போக்கில் மூழ்கி அடுத்தவன் பாரத்தை தீண்ட மறுக்கிறோம். சமூகத்தில் நசுக்கப்பட்டவர்களின் சிலுவையை சுமக்க நாம் எப்போது முன் வரப்போகிறோம்? தேடி வரும் வாய்ப்புக்காக காத்திருக்காமல் தேடி போய் உதவி செய்யும் மனிதநேயம் கொள்வோம். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்தல். கூட்டத்தின் ஏளனத்துக்கு அஞ்சாமல் ஒரு பெண் தன் துணியால் இயேசுவின் முகத்தை துடைத்தாள். இன்று நாம் பிறரின் மானம் கப்பலேறும் போது வேடிக்கை பார்க்கிறோம். சமூக அநீதிகளை கண்டு அச்சத்தில் ஒளிந்து கொள்கிறோம். ஒரு சிறிய இரக்கச் செயல் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். பிறரின் கண்ணீரை துடைக்க நமக்கு துணிவு இருக்கிறதா? உண்மையான அன்பை பகிர கற்றுக்கொள்வோம். ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறை கீழே விழுதல். மீண்டும் ஒரு வீழ்ச்சி. காயம் இன்னும் ஆழமானது. நாம் செய்த பாவங்களையே மீண்டும் மீண்டும் செய்து இயேசுவை இரண்டாம் முறை வீழ்த்துகிறோம். மன்னிப்பு உண்டு என்கிற தைரியத்தில் தவறுகளை தொடர்கிறோம். நம் பலவீனங்கள் நம்மை ஆட்கொள்ள விடக்கூடாது. விழுந்த இடத்திலேயே கிடக்காமல் இலக்கை நோக்கி ஓட வேண்டும். திருந்திக் கொள்ளாத வாழ்க்கை சிதைந்து போகும் என்பதை எச்சரிக்கையாக கொள்வோம். எட்டாம் நிலை, எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுதல். சிலுவையை சுமந்து சென்ற அந்த துன்பகரமான நிலையில் தமக்காக அழுது புலம்பிய பெண்களை பார்த்து, எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று எச்சரித்தார். இது வெறும் ஆறுதல் மட்டுமல்ல, ஒரு தீர்க்க தரிசன எச்சரிக்கையும் கூட. இன்று நாம் நம் சொந்த கவலைகளுக்காகவும் இழப்புகளுக்காகவும் மட்டும் அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் கண்முன்னே சீரழிந்து கொண்டிருக்கும் அடுத்த தலைமுறையை பற்றி நமக்கு கவலை இல்லை. இளைய சமுதாயம் போதைக்கும் அறமற்ற வாழ்விற்கு அடிமையாகி போவதைக் கண்டு நாம் கண்டும் காணாமல் இருக்கிறோம். சமூகத்தில் நடக்கும் அநீதிகளை கண்டு பொங்காத கண்ணீர் போலி பக்தியின் அடையாளமே. சுயநலமான அழுகையை விட்டுவிட்டு நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் சமூகத்தின் விடிவிற்காகவும் கண்ணீர் சிந்தி செயல்பட வேண்டும். பிறரின் துன்பத்தில் பங்கெடுப்பது மட்டுமே உண்மையான பக்தி. செயலில் காட்டாத அனுதாபம் வெறும் வார்த்தை விளையாட்டு. ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாம் முறை கீழே விழுதல்.
இலக்குக்கு மிக அருகில் மரணச்சோர்வு. ஆனாலும் விடாமுயற்சியோடு எழுந்தார். நம் வாழ்வில் கடைசி வரை போராடும் குணம் இருக்கிறதா? சின்ன தோல்விக்கே தற்கொலை வரை சிந்திக்கும் பலவீனமான தலைமுறையாக நாம் மாறிவிட்டோம். சாதிக்க துடிப்பவன் வலியை பொருட்படுத்த மாட்டான். எத்தனை முறை வீழ்த்தப்பட்டாலும் இறைவனின் கரம் நம்மை தாங்கும். நம்பிக்கையோடு இறுதி வரை போராடுவோம். 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடைகள் களையப்படுதல். மானபங்கப்படுத்தப்பட்ட அந்த நிலை மிக கொடியது. இன்று நாம் பிறரின் அந்தரங்கங்களை சமூக வலைதளங்களில் ஏலம் விடுகிறோம். பிறரின் குறைகளை தோண்டி எடுத்து மகிழ்கிறோம். ஆடம்பர ஆடைகளுக்காக பணத்தை செலவிடும் நாம் ஆடையின்றி தவிக்கும் ஏழைகளை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. உடல் கவர்ச்சியை விட உள்ளத்தின் தூய்மையே மேலானது. பிறரின் கௌரவத்தை சிதைக்கும் குணம் நம்மிடம் இருக்கிறதா என சிந்திப்போம். 11ஆம் நிலை, இயேசு சிலுவையில் அறையப்படுதல். கைகளையும் கால்களையும் ஆணிகள் துளைத்தன. நன்மை செய்த கைகளுக்கு உலகம் கொடுத்த பரிசு இது. நாம் நம் கைகளால் எத்தனையோ தீமைகளை செய்கிறோம். நம் கால்கள் பாவத்தின் பாதையில் விரைந்து செல்கின்றன. கோபத்திலும் வெறுப்பிலும் பிறரை வார்த்தைகளால் ஆணி அடிக்கிறோம். மன்னிக்க தெரியாத இதயம் ஒரு கல் இதயம். நம்மை துன்புறுத்துவோரையும் மன்னிக்கும் அந்த பரந்த உள்ளத்தை இன்று வேண்டுவோம். 12ஆம் நிலை, இயேசு சிலுவையில் உயிர் விடுதல். தாகத்தோடு உயிர் விட்டார் தியாகத்தின் தந்தை. தந்தையே இவர்களை மன்னியும் என்ற அந்த ஒரு வார்த்தை அன்பின் உச்சம். எனக்காக தன் உயிரையே தந்த இறைவனுக்கு நான் எதை திருப்பி தருகிறேன்? இன்று பசியால் தவிக்கும் ஏழைகளின் ரூபத்தில் இயேசு தாகத்தோடு இருக்கிறார். நாம் அவர்களுக்கு கொடுப்பது கசப்பான காடியா அல்லது கனிவான அன்பா? அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. 13ஆம் நிலை, இயேசுவின் உடல் இறக்கப்படுதல். அன்பு மகனின் உயிரற்ற உடல் அன்னையின் மடியில். ஒரு தாயின் இதயம் எத்தகைய வேதனையை அடைந்திருக்கும். நம் குடும்பங்களில் மரணம் நிகழும் போது நாம் உடைந்து போகிறோம். ஆனால் இறைவனின் திட்டத்திற்கு பணிந்து போவதே அமைதிக்கு வழி. பிரிவுகள் நிரந்தரமானவை அல்ல. இழந்தவற்றை எண்ணி புலம்பாமல் இருப்பதை பாதுகாப்போம். துயருறும் குடும்பங்களுக்கு தோள் கொடுக்கும் மனிதர்களாக மாறுவோம். 14ஆம் நிலை, இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுதல். அமைதியான கல்லறை. எல்லாம் முடிந்தது என உலகம் நினைத்தது. ஆனால் அதுதான் புதிய உயிர்ப்பின் தொடக்கம். நம் வாழ்வில் ஏற்படும் முடிவுகள் அனைத்தும் அழிவு அல்ல, அவை புதிய மாற்றத்திற்கான விதைகள். இருள் சூழ்ந்த நேரத்தில்தான் விடியல் அருகில் இருக்கிறது என நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு காத்திருப்போம். புதைக்கப்பட்ட விதைகள் ஒரு நாள் மரமாக முளைக்கும். மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு பயணம். எங்கள் அன்பு இயேசுவே, நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் தியானித்த இந்த வேளையில் எங்கள் உள்ளங்களில் அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் சுமந்த சிலுவை எங்களுக்கு தோல்வியின் அடையாளம் அல்ல, அது வெற்றியின் அடையாளம். நாங்கள் எப்போதெல்லாம் பாவத்தில் வீழ்கிறோமோ அப்போதெல்லாம் உம்முடைய சிலுவையை பார்த்து மீண்டும் எழ எங்களுக்கு பலம் தாரும். எங்கள் வாழ்வின் சுமைகளை உம்மையே நோக்கி சுமக்க கற்றுத்தாரும். நீர் சிலுவையில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டதுடன் எல்லாம் முடிந்து விடவில்லை. மாறாக நீர் உயிர் தெழுந்து எங்களுக்கு புதிய வாழ்வை தந்தீர். அந்த உயிர்ப்பின் நம்பிக்கையில் நாங்கள் என்றும் வாழவும் உமது அன்பை பிறருக்கு காட்டவும் அருள் தாரும். மரித்த விசுவாசிகள் அனைவரும் இறை ஆட்சியில் இளைப்பாறச் செய்தருளும். ஆமென். இந்த சிலுவை பாதை தியானம் மற்றும் படங்கள் உங்கள் வழிபாட்டிற்கு முழுமையாக உதவி இருக்கும் என நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்ததா? மீண்டும் நாளை இன்னொரு சிலுவை பாதையில் புதிய சிந்தனைகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.